ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம லாஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம், ஃபைனல் எபிசோட். சரி வாங்க இப்போ சீக்கிரமாக வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோட ஸ்டார்டிங்கில் நம்ம தியானை தான் காமிக்கிறாங்க. தியான் வந்து நம்ம லின்கிட்ட கோச்சிட்டு அவங்க பாட்டி வீட்டுக்கு தான் வந்திருக்கான். அப்படி வீட்டுக்குள்ளே வந்தோடனேவும் பாட்டி இருந்துட்டு நம்ம தியானை பார்த்து, என்னாச்சு வீட்டுக்கெல்லாம் வந்திருக்க, என்ன பாப்பாவை பார்க்க போலையா என்ன அப்படிங்கிற மாதிரி பாட்டி வந்து நம்ம தியான் கிட்ட கேட்க, அதுக்கு தியான் இருந்துட்டு மூஞ்சி சோகமாக வச்சுக்கிட்டு, பாப்பா வந்து சீக்கிரமாகவே தூங்கிட்டா, எனக்கு டைம் இருந்துச்சு அதனால தான் இங்கே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம தியான் சொல்லிட்டு உள்ளே போகலான்னு பார்த்தா பாட்டி இருந்துட்டு, இல்லையே ஏதோ சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, என்ன ஆச்சு? ஏன் நீ ஜிம்முக்கெல்லாம் போகிறது இல்லையா, ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு? நீ தான் ஏசியன் சாம்பியன்ஷிப்பில் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டல, அப்புறம் என்ன ஏன் போகிறது இல்லையா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம பாட்டி வந்து தியான் கிட்ட கேட்க, அதுக்கு தியான் பயங்கரமாக கோவன்ட்டு, நான் போட்டியில் கலந்துக்கவே இல்லை, நான் போட்டியிலிருந்து விலகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம தியான் வந்து பாட்டியை பிடிச்சி சத்தம் போட்டுட்டு அவன் பாட்டுக்கு ரூம்குள்ளே போயிட்டான். ஆனால் பாட்டிக்கு தான் இவனுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி டவுட்லேயே பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சீன் இங்கேயே கட் ஆனால் நெக்ஸ்ட் நம்ம கியாங் கியான் தான் காமிக்கிறாங்க. கியாங் கியான் வந்து ஒரு கஃபேல காஃபி குடிச்சிட்டு இருக்கா. அப்படி காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து இந்த வெங் பையனும் இன்னொரு ஆளும் வராங்க. அவங்க 2 பேரும் ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த வெங் பையன்கிட்ட அந்த ஆள் இருந்துட்டு என்ன சொல்றான், கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து கொடுத்துட்டு, இந்த மாதிரி உன்னோட பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆயிடுச்சு இல்லையா, அதுக்காண்டி இந்த அமௌண்ட்டை வந்து நீ வச்சுக்க. இந்த மாதிரி நீ பண்ண பிளானால தான் அந்த லென் பையனும் அந்த தியான் பையனும் போட்டியிலிருந்தே விலகிட்டாங்களாம். அவங்க இனிமேல் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு அந்த டென்னிஸ் கிளப்புக்கு கூட வரதில்ல, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அவங்க வந்து இப்படியே போனாங்கன்னா ரொம்ப நல்லது. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நான் டென்னிஸ் டீமில் சொல்லி அவங்க 2 பேத்துக்கு பதிலாக வேற ஒருத்தவங்கள ரீப்ளேஸ் பண்ண சொல்லலாம்ல அப்படிங்கிற மாதிரி இந்த ஆள் சொல்லி பேசிகிட்டு இருக்கான். ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னா, நம்ம லியான் ஒர்க் பண்ணுறா இல்லையா ஒரு டென்னிஸ் டீமு, அந்த டீமோட ஆப்போசிட் டீம் கம்பெனி மேனேஜர் தான் அந்த ஆள். அந்த ஆளுக்கு வந்து நம்ம லியானை வந்து எப்படியாவது அந்த கம்பெனிலேருந்து தூக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி தான் இந்த வெங்கிட்ட இவர் வந்து ஐடியா கேட்டிருப்பாரு. இந்த வெங் பையனும் இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம தியான் கிட்ட இருந்து லின்னை பிரிக்கிறதுக்காண்டி பிளான் பண்ணி தான் இவங்க 2 பேரும் இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம கியா மொபைலில் வந்து வீடியோஸும் ரெக்கார்டும் பண்ணி வச்சுக்கிறா. அப்படி பண்ணி வச்சுக்கிட்டு அந்த வீடியோஸை பார்த்துக்கிட்டேவோ, டே வெங் நீ இந்த மாதிரி கேவலமான பிளான்லாம் போட்டுட்டு இருக்கியா, இந்த பிளானை வந்து நான் ஒரு நாளும் வந்து நடக்க நான் விடவே மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம கியா மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டு அந்த வீடியோஸையும் அப்படியே பார்த்துட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம லின் என்னடானா அவன் பாட்டுக்கு கடற்கரையோரமாக சரக்கு அடிச்சுக்கிட்டேவும் கடவுளை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கான். கடவுளே உனக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா, சின்ன வயசுலேயே எங்கள் அப்பா அம்மாவையும் என்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டேன், இப்போ தான் என்னோட லைஃப்பில் நான் லவ் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கேன், அவனையும் என்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டே, உனக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து கடவுளை பிடிச்சி கத்திக்கிட்டேவும் அவன் பாட்டுக்கு சோகத்தில் அப்படியே ட்ரிங்க்ஸ் மேலே ட்ரிங்க்ஸாக குடிச்சிக்கிட்டே இருக்கான். இங்கே இன்னொரு பக்கம் என்னடானா நம்ம தியான் பையன் வழக்கமாக நம்ம தியானும் அவன் ஃப்ரெண்டும் மீட் பண்ணுவாங்க இல்லையா ஒரு இடத்துல, அந்த இடத்துல சோகமாக உட்காந்துருக்க நம்ம கியான் இருந்துட்டு தியான்னு பார்த்து, டே என்ன ஆச்சு, ஏன் லின் கூட சண்டை போட்டியா, என்ன விஷயம், ஏன் நீங்கள் 2 பேர் பேசிக்கிறது இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம கியான் வந்து தியான் கிட்ட கேட்க, அதுக்கு தியான் இருந்துட்டு வா வந்து இங்கே உட்காரு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் டேபிளை தட்டி காமிச்சிட்டு இருக்க. அவளும் சரி ஓகேன்ட்டு அவள் பக்கத்தில் போய் உட்கார நம்ம தியானும் நம்ம கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜிம்முக்கு போயிருந்தேன் இல்லையா, அப்போ வந்து அந்த வெங் பையனை நாங்கள் பார்த்தேன், அவன் என்கிட்ட பேச வந்தா, நான் அங்கேருந்து போகும்போது அவன் என் பின்னாடியே வந்துகிட்டு இருந்தான், அப்போ வந்து தெரியாமல் அவன் கால் இடிச்சு கீழே விழுந்துட்டான், அது வந்து வலிக்குதுன்னு சொல்லிட்டு என்னை கொண்டு போய் அவன் வீட்டில் வந்து ட்ராப் பண்ண சொன்னான் அப்படிங்கிற மாதிரிலாவும் நம்ம தியான் வந்து கிட்ட சொல்ல, அதுக்கு கியா இருந்துட்டு நீ என்னடா பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு தியான் இருந்துட்டு சொல்கிறேன், நான் தான் ரொம்ப இலகுன மனசுக்காரனாச்சு, பாவமாக வேற இருந்துச்சு, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவனை கொண்டு போய் வீட்டில் விடுறதுக்காண்டி போயிட்டு இருந்தேன், அப்போ என்னை யார் பார்த்துருப்பாங்கன்ட்டு உன்னால் கெஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம தியான் வந்து கிட்ட சொல்ல, 2 பேருமே இருந்துட்டு யார் லின்னு தானே பார்த்துருப்பான் அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம தியான் இருந்துட்டு ஆமாம் அவனே தான் பார்த்தான், அவன் வந்து எங்கள் 2 பேரையும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டான், நான் வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறதுக்கு எவ்வளவோ அவன்கிட்ட ட்ரை பண்ணுறேன், ஆனால் அவன் சுத்தமாக காதுலேயே கேட்காம என்னை வந்து கோவமாக வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்ம தியான் வந்து எல்லா விஷயத்தையுமே நம்ம கிட்ட சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கேன். நம்ம கியா இருந்துட்டு சரி ஓகே உங்ககிட்ட ஒன்று காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை எடுத்து நம்ம கியா வந்து தியான் கிட்ட காமிச்சிட்டு இருக்கா. தியானும் அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். இவன் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போதேயும் நம்ம கேக்கெல்லாம் பயங்கரமான கோவம் வந்துட்டு அவனை பிடிச்சி பயங்கரமாக கழுவி ஊற்றிக்கிட்டே இருக்கேன். நம்ம தியான் இருந்துட்டு அந்த வீடியோஸை பார்த்துட்டு இதெல்லாம் உண்மையா, எங்கே எடுத்த, உனக்கு எப்படி கிடச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம தியான் வந்து கிட்ட கேட்க, அதுக்கு கியா இருந்துட்டு டே அதுவா, நான் ஒரு காஃபி ஷாப்புக்காண்டி காஃபி குடிக்கிறதுக்காண்டி போயிருந்தேன், அங்கே தான் இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க, அதை அப்படியே நான் வந்து எடுத்துட்டேன், அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த மாதிரிலாம் நடந்திருப்பான், அவனை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயங்கர கோவத்தில் அந்த வெங் பையனை பிடிச்சி சகட்ட மேனிக்கு கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்தா நம்ம தியா இருந்துட்டு நம்ம கியானை பார்த்து சரி ஓகே இந்த வீடியோ வந்து எனக்கு சென்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம தியா வந்து கியாட்ட சொல்ல, அதுக்கு கியா இருந்துட்டு சரி ஓகே இப்போ இந்த வீடியோ வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன், ஏன் கேட்குற அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம தியான் இருந்துட்டு சொல்கிறேன், இதை வந்து நான் வந்து லின் கிட்ட காமிக்கணும், இப்போவே காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம தியான் சொல்ல, அதுக்கு கியா இருந்துட்டு
டேய் இப்பயே காமிக்க போறியா? அப்பனா இருடா நானும் உன் கூடயே வரேன். ஏன்னா நான் தான் அத பார்த்ததுக்கான சாட்சி. இரு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே நம்ம லின்ன பார்க்கறதுக்காண்டி நம்ம லின்னோட வீட்டுக்கு தான் போயிருக்காங்க. அங்க போய் தேடி பார்த்தா நம்ம லின்ன வந்து காணோம். எங்க அவர வந்து வீட்ல காணோம். எங்க போயிட்டான்னு தெரியல அப்படிங்கிற மாரி கேட்கவே சொல்ல, அதுக்கு தியான் இருந்துட்டு ஒருவேளை அவர் ரூம்ல இருக்கலாம். வா போய் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தியானும், கியானும் ஒவ்வொரு இடமா எல்லா இடத்துலயும் ரூம்ல செக் பண்ணி பார்த்துட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்படி ஒவ்வொரு ரூம்பா செக் பண்ணி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும்போது, ஒரு ரூம்ல மட்டும் பாப்பா ஒரு ஓரமா உட்காந்து ரொம்ப அழுதுகிட்டே இருக்கா. நம்ம சியா பாப்பா. அவ அழுகுறத பார்த்தா நம்ம தியானும், கியாவும் பாப்பா பக்கத்துல போய், "பாப்பா என்னாச்சு? ஏன் இங்க தனியா உட்காந்து அழுதுகிட்டு இருக்க? அழுகாத" அப்படிங்கிற மாரி சமாதானப்படுத்திட்டு, நம்ம தியான் இருந்துட்டு பாப்பாவ பார்த்து, "பாப்பா ஏன் அழுகுற? எங்க உங்க அண்ணா? ஏன் இங்க தனியா உட்காந்துருக்க?" அப்படிங்கிற மாரிலாம் நம்ம தியான் வந்து கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு பாப்பா இருந்துட்டு, "அண்ணா என்னை விட்டுட்டு போயிட்டான். நீயும் என்னை விட்டுட்டு போயிட்டல்ல. எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு." அப்படிங்கிற மாரி பாப்பா சொல்லி ரொம்பவே அழுதுகிட்டு இருக்கா. நம்ம தியான் இருந்துட்டு, "சரி அழுகாத. யார் சொன்னா நான் உன்ன விட்டுட்டு போயிட்டேன்ட்டு? நான் தான் இங்க இருக்கேன்ல. அழுகாத" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தியான் வந்து பாப்பா பார்த்து, "எங்க உங்க அண்ணா? அண்ணாவ காணோம்" அப்படிங்கிற மாரி கேட்க, "அண்ணா வந்து பீச்சுக்கு போனான். அவன் இன்னும் வரவே இல்ல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு" அப்படின்ட்டு நம்ம கியா பாப்பா வந்து நம்ம தியான் கிட்ட சொல்ல, அதுக்கு தியான் இருந்துட்டு கியாவ பார்த்து, "சரி நீ பாப்பாவ பார்த்துக்க. நான் வந்து லின்ன தேடி போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தியான் வந்து அங்கருந்து கிளம்பி போயிடுறா. எங்க பாப்பாவும் ரொம்ப அழுதுகிட்டு இருக்கா. எப்படி சமாதானப்படுத்தணுன்ட்டு நம்ம கியாக்கு தெரியாம, "சரி வா நம்ம 2 பேரும் எந்திரிச்சு போய் உனக்கு புடிச்ச கார்ட்டூன் பார்க்கலாம்" என்னன்னு சொல்லிட்டு நம்ம கியா தான் பாப்பாவ பார்த்துக்கிறா. இந்த பக்கம் நம்ம லின்ன காமிச்சா, அவ இன்னும் சரக்கு அடிச்சுட்டு இப்ப என்னன்னா நம்ம தியானை புடிச்சு திட்டிட்டு இருக்கா. "ஏன்டா நீ என்கிட்ட பொய் சொன்ன? நான் தான் உன்னை லவ் பண்றேன்ட்டு தெரியும் இதுல. அப்புறம் ஏன்டா என்கிட்ட இந்த மாதிரிலாம் நடந்துக்கிற?" அப்படிங்கிற மாரி நம்ம லின் வந்து இப்ப நம்ம தியானை புடிச்சு பயங்கரமா திட்டிக்கிட்டேவும் இன்னும் சரக்கு மேல சரக்கா அடிச்சிட்டு இருக்க. அப்ப கரெக்டா நம்ம லின்னுக்கு பின்னாடி நம்ம தியான் வந்து நின்னுட்டு, தியான் வந்து லின் அப்படியே கூப்பிட, நம்ம லின் பையனும் அப்படியே திரும்பி நம்ம தியானை பார்த்து பயங்கர கோவமா, "நீ ஏன்டா இங்க வந்த? இங்க இருந்து போடா" அப்படிங்கிற மாரி நம்ம லின் வந்து தியானை பார்த்து சொல்ல, அதுக்கு நம்ம தியான் இருந்துட்டு லின் கிட்ட சொல்றான், "எனக்கு தெரியும் நீ என் மேல இன்னும் பயங்கர கோவமா தான் இருப்பேன்ட்டு. ஆனா எனக்கு ஒரு சான்ஸ் குடு எக்ஸ்பிளனேஷன் பண்றதுக்கு. நீ அதுக்கு கூட ஒரு சான்ஸ் கூட தரமாட்டேங்கிறியா?" அப்படிங்கிற மாரி நம்ம தியான் வந்து லின் கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம லின் இருந்துட்டு, என்ன சொல்ல போற? நான் பார்த்ததெல்லாம் பொய்யின்ட்டு என்கிட்ட சொல்ல போறியா? நீ ஒண்ணும் சொல்ல வேணாம். முதல்ல இங்கருந்து கிளம்பு" அப்படிங்கிற மாரி நம்ம லின் வந்து தியான் கிட்ட சொல்றா. அதுக்கு தியான் இருந்துட்டு, "சரி ஓகே. நீ நான் சொல்றது எதுவும் கேட்க வேணாம். குறைஞ்சபட்சம் இந்த வீடியோவாவது பாரு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தியான் வந்து அந்த வீடியோவ நம்ம லின்னுக்கு போட்டு காமிக்கிறான். நம்ம லின் பையனும் அந்த வீடியோவெல்லாம் பார்த்து அவனுக்கும் பயங்கரமா கோவம் வருது. இப்படி இவங்க வீடியோஸ்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம தியான் இருந்துட்டு நம்ம லின் கிட்ட சொல்றான், "இந்த மாரி அந்த வெங் பையன் அவன் கால்ல அடிபட்டுருச்சுன்ட்டு என்கிட்ட நாடகம் போட்டான். நானும் சரி பரிதாபப்பட்டு அவனை கொண்டு போய் வீட்டுல விடுறதுக்காண்டி சம்மதிச்சேன். வேற ஒண்ணும் கிடையாது எங்க 2 பேத்துக்கும் நடுவுல. இத வந்து உன்கிட்ட சொன்னான்னா நீ தப்பா எடுத்துப்பேன்ட்டு நான் நினைச்சுதான் இத உன்கிட்ட சொல்லவே இல்ல. ஐம் சாரி என்ன மன்னிச்சிரு" அப்படிங்கிற மாரி நம்ம தியான் வந்து லின் கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம லின் இருந்துட்டு, "சோ இப்ப நீ என்ன சொல்ல வர? நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன்ட்டு நீ சொல்ல வரையா?" அப்படிங்கிற மாரி நம்ம லின் வந்து நம்ம தியான் கிட்ட கேட்க, தியான் இருந்துட்டு, "ஆமா நீ என்ன தப்பா தான் நினைச்சிட்ட. நீ இன்னும் என்ன லவ் பண்றியா என்ன சொல்லு" அப்படிங்கிற மாரி நம்ம தியான் வந்து லின் கிட்ட கேட்க, லின் இருந்துட்டு, "ஆமாண்டா நான் இன்னும் உன்னை லவ் தான் பண்ணிட்டு இருக்கேன்" அப்படிங்கிற மாரி அவனை பார்த்து கியூட்டா சிரிக்கவும் 2 பேருமே அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் என்ன பீச்சுக்கு வேற வந்திருக்காங்க. பீச்ல போய் உட்காந்து அந்த பீச் மண்ல விளையாண்டுகிட்டேவும் நம்ம தியான் வந்து ஒரு விஷயத்த நம்ம லின் கிட்ட சொல்றான். அப்படி என்ன விஷயத்த நம்ம தியான் வந்து லின் கிட்ட சொல்றான்னா, இந்த மாதிரி அடிக்கடி என் கனவுல ஒரு பையன் வருவான். அந்த பையன் வந்து நீதான்டா அப்படிங்கிற மாரி நம்ம தியான் வந்து லின் கிட்ட சொல்லவும், நம்ம லின் இருந்துட்டு, "என்னடா பேசுற? எனக்கு ஒண்ணுமே புரியலையேடா" அப்படிங்கிற மாரி நம்ம லின் வந்து தியான் கிட்ட கேட்க, அதுக்கு தியான் இருந்துட்டு, "ஆமாண்டா அடிக்கடி என் கனவுல ஒரு பையன் வருவான். நான் பீச்ல உட்காந்துருக்கும் போது அந்த பையன் என் பக்கத்துல வந்து உட்காந்து என்னையே பார்த்துட்டு இருப்பான். அந்த பையன் வேற யாருமே கிடையாது. அது நீதான்டா. எனக்கு அடிக்கடி என் கனவுல நீதான் வந்துகிட்டு இருப்ப. உன்னை பார்க்கறதுக்கு முன்னாடி என் கனவு எனக்கு வந்துகிட்டே இருக்கும். உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த பையன் நீதான்ட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு" அப்படிங்கிற மாதிரிலாவும் நம்ம நம்ம தியான் வந்து லின் கிட்ட பேசிட்டேவும் லின்னை பார்த்து, "ஆனா நீ என்னை ரொம்பவே திட்டிட்ட. என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்ட. என்னை தப்பா புரிஞ்சுக்கிட்ட. போடா" அப்படிங்கிற மாதிரி நம்ம தியான் வந்து நம்ம லின் மேல அப்படியே கோச்சுக்கிறேன் செல்லமா. இதை பார்த்த நம்ம லின் இருந்துட்டு, "சரி சரி கோச்சுக்காத. நான் உனக்கு வேணா ப்ராமிஸ் பண்ணி தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு கையை அப்படியே மேலே தூக்கி ப்ராமிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். "நான் இதுக்கப்புறம் உன்னை பத்திரமா பார்த்துப்பேன். இதுக்கப்புறம் உன்னை நான் எப்பயுமே கஷ்டமே படுத்த மாட்டேன். நான் உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன். இதுக்கப்புறம் உன்னை நான் ரொம்ப கேர் பண்ணி பார்த்துப்பேன்" அப்படிங்கிற மாதிரிலாவும் நம்ம லின் பையன் ப்ராமிஸ் பண்ண, இவ இப்படி ப்ராமிஸ் பண்ண இதெல்லாம் கேட்குறேன் நம்ம தியானுக்கு வந்து ரொம்ப வெக்கமா வருது. ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டேவும் அவனு கத்தி சொல்றான், "நீ வந்து ப்ராமிஸ் பண்ணிட்ட. அதை வந்து ப்ராமிஸை வந்து மீறக்கூடாது" அப்படிங்கிற மாதிரி நம்ம தியானும் அப்படியே கத்தி சொல்லிட்டு 2 பேருமே மூஞ்ச பார்த்துட்டு நம்ம தியான் வந்து அப்படியே லின்னோட ஷோல்டர்ல அழகா சாஞ்சு அந்த பீச் வியூஸ் இதெல்லாமே பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டில் காமிச்சா நம்ம லின்னும் நம்ம தியானும் அவங்களோட அடுத்த காம்படிஷனுக்காண்டி ஏஷியன் காம்படிஷனுக்காண்டி கிளம்பி வெளியே ரெடியாக நின்றுட்டு இருக்காங்க. கார்காண்டி வெயிட் பண்ணிட்டு அப்படி வெயிட் பண்ணிக்கிட்டேவும் நம்ம லின் வந்து சியா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான்.
இந்த மாதிரி நானும் தியானும் வந்து காம்படிஷனுக்காண்டி ஏஷியன் காம்படிஷனுக்காண்டி வெளியே போகிறோம். வரதுக்கு கொஞ்சம் மாதம் ஆகும். நாங்கள் வர வரைக்கும் நீ தியானோட பாட்டி வீட்டில் தங்கணும். பாட்டி சொல்கிறதெல்லாம் சமத்தா கேட்டு நடந்துக்கணும். அவங்கள வந்து ரொம்ப கவலைப்படுத்த வைக்கக்கூடாது. கியா சொல்கிறதையும் கேட்டு சமத்து பொண்ணாக நடந்துக்கணும் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து நம்ம சியா பாப்பா கிட்ட சொல்ல, சியா பாப்பாவும் அதெல்லாம் கேட்டுட்டு சரி அண்ணா நான் நீங்கள் சொல்கிற மாதிரியே நடந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பாப்பா சொல்ல, நம்ம லின்னு இருந்துட்டு ஓகே குட் கேர்ள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு பாட்டியை பார்த்து பாட்டி அவளை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, பாட்டி இருந்துட்டு பரவாயில்லப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்ம கியா அங்கேருந்து ஓடி வந்துட்டு சாரி ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தியானை வந்து ஹேக் பண்ணிட்டு என்னை விட்டு போகாத, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன், நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கியா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிற மாதிரி மூஞ்செல்லாம் வச்சுட்டு இருக்கா. இதெல்லாம் பார்க்குற நம்ம லின்னுக்கு தான் சிரிப்பாக வருது. அவன் சிரிச்சுக்கிட்டே ஓ பாட்டியை பார்த்து பாட்டி இவளை வந்து நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அவளை விட்டுட்டு போகிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து பாட்டி கிட்ட சொல்ல, பாட்டி இருந்துட்டு நீ கவலைப்படாதப்பா அவளை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன், எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம பாட்டி வந்து நம்ம லின் கிட்ட சொல்ல, அதுக்கு கியா இருந்துட்டு ஆமாம் நான் வந்து அவளை பத்திரமா பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலையே பட வேணாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கியான்னு சொல்கிறா. அதுக்கு பாட்டி இருந்துட்டு ஆமாப்பா அவள் சொல்கிறது உண்மைதான், இவளை வந்து பார்த்துக்க வேண்டிய பொறுப்பை வந்து என்கிட்ட விட்டுரு, என்கிட்டையும் கியாட்டையும் நான் வந்து பத்திரமா பார்த்துக்குறோம், நீங்கள் கவலையே படாமல் நீங்கள் போய் காம்படிஷனில் ஜெயிச்சுட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்ல, நம்ம தியானும் சோகமாக மூஞ்சி வச்சுட்டு சரி ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு பார்த்தா இந்த கியா இருந்துட்டு நம்ம லின்னை பார்த்து மிஸ்டர் லின் ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம லின்னும் என்ன அப்படிங்கிற மாதிரி அவன் பார்க்க, அதுக்கு கியா இருந்துட்டு இங்கே பாருங்க என்னோட பேபியை வந்து தேவையில்லாமல் எதையாவது சொல்லி அழுக வச்சுட்டு இருந்தீங்கன்ட்டு வச்சுக்கோங்களேன், அவனை கஷ்டப்படுத்தாதீங்க, அவன் அழுகிற மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சுன்ட்டு வைங்க, அப்புறம் நானே அங்கே பறந்து வந்து உங்களை சும்மா விட மாட்டேன், உங்க கூட சண்டை போடுவேன் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கியா வந்து நம்ம லின்னை வந்து அப்படியே லைட்டாக மிரட்டுற மாதிரியே பேசிகிட்டு இருக்கேன். இதெல்லாம் கேட்ட நம்ம லின்னு இருந்துட்டு சரி ஓகே எனக்கு புரிஞ்சுது, நீ ஒன்றும் கவலைப்படாத, அவனை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன், அவனை இதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயத்துலையுமே கஷ்டமே பட விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து சொல்லி பேசிகிட்டு இருக்க. நம்ம தியான் இருந்துட்டு சரி ஓகே பேசினது வாங்க போகலாம், கார் வந்து அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தியான் வந்து அங்கேருந்து போகலான்ட்டு பார்த்தா, இப்போ நம்ம லின்னு இருந்துட்டு தியான் ஒரு நிமிஷம் நில்லு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம தியான் இருந்துட்டு இப்போ உனக்கு என்னடா வேணும் அப்படிங்கிற மாதிரி அவன் பார்க்க, நம்ம லின்னு இருந்துட்டு அது வந்து நம்ம இந்த காம்படிஷனில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறலாமா, என்னை வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து நம்ம தியான் கிட்ட கேட்டோடனே நம்ம பாட்டுக்கு இதை கேட்டோடனே பயங்கரமான ஷாக்கு. ஆனால் அந்த பக்கம் அந்த 2 வாள்கள் இருக்கு நம்ம கியானும் சியா பாப்பாவும், அவங்க 2 பேத்துக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு எஸ் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே கத்திக்கிட்டே இருக்க. இந்த பக்கம் நம்ம தியானை பார்க்கணுமே, அவனுக்கு ரொம்ப ஷை ஆகுது, ஒரு மாதிரி வெக்கமாக வருது, ஒரு மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டேவும் நம்ம தியான் வந்து நம்ம லின்னை பார்த்துட்டு சரி ஓகே நம்ம போயிட்டு வந்ததுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறலாம், ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம தியான் வந்து லின் கிட்ட சொல்கிறான். அதுக்கு லின் இருந்துட்டு ஒரு கண்டிஷனா, என்ன கண்டிஷன் அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஆனால் அதுக்கு முதல்ல நம்ம இந்த காம்படிஷனில் ஜெயிச்சே ஆகணும், ஜெயிச்சாதான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம தியான் வந்து நம்ம லின் கிட்ட சொல்ல, நம்ம லின் இருந்துட்டு அவ்வளோதான் நான் விடு, நம்ம தான் அந்த மேட்ச்சில் தட்டுறோம் தூக்குறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து நம்ம தியான் கிட்ட சொல்லிட்டு அப்படியே 2 பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. 2 பேர் கையை அப்படியே ஒன்றா கோத்து அவங்க 2 பேர் ஃபேஸ் பக்கத்தில் வச்சு அப்படியே லைட்டாக ஹக் பண்ணுற மாதிரி 2 பேருமே அப்படியே ஃபேஸை பார்த்துக்கிட்டு நின்றுக்கிறாங்க. அப்படியே அந்த சீன் கட் ஆனால் அப்புறம் ஒரு கொஞ்சம் மாதத்துக்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க. அவங்க சொன்ன மாதிரியேவும் அந்த காம்படிஷனில் வின்னும் பண்ணி அந்த கப்பையும் ஜெயிச்சிட்டாங்க. அப்படியே அந்த கப்புக்கு கீழே காமிச்சா இவங்களோட குட்டி குட்டி மெமரிஸான ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது. லைக் நம்ம லின்னும் தியானும் ஒன்றா ஹக் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி, அப்புறம் நம்ம லின் தியானோட வெட்டிங் ஃபோட்டோஸ், அதுக்கப்புறம் நம்ம தியான் லின் கியா சியா பாப்பா இவங்க 4 பேர் இருக்கிற மாதிரி ஒரு ஹாப்பியான ஒரு ஃபோட்டோஸ். அப்படியே இவங்களுக்கு பின்னாடி சின்னதாக இவங்க ஹாப்பி மூமெண்ட்லாம் பேக்ரவுண்டில் பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்குது. இப்படி ஓடிக்கிட்டு இருக்கிறதோட இந்த சீரீஸ் இங்கே கம்ப்ளீட்டாக முடியுது. இந்த சீரீஸ் எப்படி இருந்துச்சு என்னன்ட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எப்படி இந்த சீரீஸை ரிவ்யூ பண்ணியிருக்கேன் என்னன்ட்டு அதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய். நான் உங்கள் எல்லாரையுமே நெக்ஸ்ட் ஒரு நியூ ட்ராமாவில் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஒரு வழியாக இந்த சீரீஸை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப ஹாப்பி.